அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்துநின் பள்ளிக் கட்டில் கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலைப்பெய்தோம் கிண்கிணி வாய்செய்த தாமரை பூ போல செங்கண் சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தனும் எழுந்தாற் போல அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய். இதன் பொருளாவது, பரந்த இந்த உலகத்தை ஆளுகின்ற அரசர்கள் எல்லாம் கண்ணனுடைய திருவடியே கதியென்று அவன் கட்டிலின் அடியேல் இருந்து நீயே எங்களுக்குத் தலைவன் என்று அடிபணிந்து நின்றனர். அவர்களைப் போல் நாங்களும் உன்னை வணங்குகின்றோம். கிண்கிணி வாயைப் போல பாதி திறந்தும் பாதி திறக்காமலும் செந்தாமரை போன்ற அழகாக மலர்ந்துள்ள அந்த செங்கண் எங்கள் மீது படாதோ எம்பெருமானே? திங்களையும் கதிரவனையும் 2 பக்கங்கள் உள்ளது போன்ற கண்களை உடையவனே, உன் கண் பார்வை எங்கள் மேல் பட்டால் நாங்கள் செய்த பாவ வினைகள் போய் அழிந்துவிடும்.